ஹலோ வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கரி பைட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னதான் இந்த டிஷ் சைனாவில் ஒரிஜினேட் ஆனாலும் இதோட எளிமைனாலையும் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலான்றதுனாலையும் இதோட டேஸ்ட்னாலையும் உலகம் ஃபுல்லாக ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு 5 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்க்கு கீழே வெங்காயம் மாதிரி இருக்கும்ல, அது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். ஒருவேளை அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் அப்புறம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே இல்லைன்னா மட்டும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த பச்சை பகுதி இருக்கும்ல, அதையும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். இப்போது எக் ஃப்ரைட் ரைஸில் காய்கறி கண்டிப்பாக போடணுன்னெலாம் அவசியம் இல்லை. இஷ்டம் இருந்தால் போட்டுக்கலாம், போடாமலும் இருக்கலாம், வெறும் முட்டை வச்சே பண்ணிக்கலாம். நான் ஆனால் இன்றைக்கி 1 கப் காய்கறி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் கேரட், ஃப்ரோசன் பீஸ், ஃப்ரோசன் கார்ன், கேப்சிகம், அப்புறம் ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் இவ்வளவும் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். செசமி ஆயில் இல்லை நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், 3ல் ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல பூண்டு, வெங்காயம், இதை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது ஹை ஃப்ளேமே ஃபுல்லும் மெயின்டைன் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் ஒரு அரை நிமிஷம் போல் வதக்கிட்டு இதில் நம்ம காய்கறி சேர்த்து 4 நிமிஷம் வதக்கணும். அந்த நேரத்தில் நான் ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த 2 முட்டையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேருக்கு தான் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். அதனால நான் 2 முட்டையும் 2 கப் சோறும் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அவ்வளோ முட்டை எடுத்துக்கோங்க. 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம காய்கறியெல்லாம் சைடில் ஒதுக்கி வச்சுட்டு இந்த முட்டையை கடாயில் சேர்த்துக்கலாம். முட்டை லைட்டாக இது மாதிரி வெந்து வர ஆரம்பித்த உடனே நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது முட்டை 1-2 நிமிஷத்துல நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேம் தானே மெயின்டைன் பண்ணுறோம். இது நல்லா காய்கறியோட நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம இதில் 2 கப் ஆறின சாதம் சேர்த்துக்கலாம். நான் காய்கறி சாதம் இது அளக்கிறதுக்கு யூஸ் பண்ண பவுல் மெஷரிங் கப்பில் 2 கப் மெஷரிங் கப்புக்கு அளவு சரியாக இருக்கும். அதான் இது யூஸ் பண்ணுறேன். இதில் நம்ம ஆறின சாதம் மட்டும்தான் சேர்க்கணும். ஒருவேளை நம்ம சூடு சோறு இதில் சேர்த்தோன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிக்கும், இல்லைன்னா குழஞ்சி போயிடும். முடிஞ்ச அளவுக்கு மிஞ்சி போன சாதத்தில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நான் ஒரு டீஸ்பூன் வெள்ளை மிளகு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வெள்ளை மிளகு தூள் இல்லைன்னா நீங்கள் அரை டீஸ்பூன் கருப்பு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போது 1 டீஸ்பூன் சோய் சாஸை நம்ம பாத்திரத்தோட ஓரத்துலேயே நம்ம விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டே வேணும் அப்படின்னா உப்புக்கு பதிலாக நீங்கள் எம்எஸ்டி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உப்பே சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வாக் இல்லைன்னா ஃப்ரைங் பேன் இருந்துச்சுன்னா நீங்கள் டாஸ் பண்ணி கூட வதக்கிக்கலாம். எனக்கு அது மாதிரி பண்ண வராது. அதனால் நல்ல ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம இதில் வெட்டி வச்சுருந்தோம்ல ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அதை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கோபி மஞ்சூரியன், சில்லி சிக்கன், ஃப்ரைட் ரைஸ் இது மாதிரி எந்த சைனீஸ் சைட் டிஷ் கூட வச்சு சர்வ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இல்லை வெறுமனே இப்படியே டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி இது கூட ஃப்ரைட் எக் வச்சு தான் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கரி பைட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.